பத்மநாப சுவாமி மாசி பிரம்மோற்சவத்தில் 7/3/2025 வெள்ளிக்கிழமை காலை நாமக்கல் ஸ்ரீ நாமகிரி தாயார் அலங்காரத்தில் வீதி புறப்பாடு கண்டருளினார். வெள்ளி கேடயத்தில் பத்மாசனத்தில் வீற்றிருந்த திருக்கோலத்தில் எம்பெருமான் நாச்சியார் திருக்கோலமாக தாயாரின் அழகிய திருவுருவை மேற்கொண்டவராய் வீதி புறப்பாடு வந்த காட்சி அனைவரின் உள்ளத்தையும் கொள்ளை கொண்டது. அழகிய திருத்துழாய் மாலைகள், வண்ணமயமான வாசனை மிகுந்த மாலைகளால் அலங்காரம் செய்யப்பட்டவளாக பாண்டியன் கொண்டை அணிந்து அழகிய திருமுடியில் தாக்குடிகள் நெத்தி சுட்டி அணிந்தவளாய் செந்தூர திலகமிட்டுக் கொண்டு காருண்யமே வடிவெடுத்த தன் திருக்கண்களால் அனைவரையும் ரட்சித்தவராக எள்ளுப்பூ நாசியில் மூக்குத்திகளை சாத்திக் கொண்டு கபாடி என்னும் மேலாடையும் மஞ்சள் நிற பட்டாடையும் உடுத்தியவராய் கைகளில் தாமரை மலரை ஏந்தியவராய் அபயவரதஸ்தத்தோடு அழகிய பின்னலிட்டுக் கொண்டு ஒட்டியானம் மற்றும் பலவிதமான ஆபரணங்களை அணிந்தவராய் நம் பத்மநாப சுவாமி இன்று நாமகிரி தாயாரின் அலங்காரத்தில் எழுந்தருளினார். வீற்றிருந்த பத்மாசன திருக்கோள் பார்ப்பவரின் மனதை கவர்ந்து இழுக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. இன்றைய அலங்காரத்தின் சிறப்பு நாமக்கல் ஸ்ரீ நாமகிரி தாயார். இந்த க்ஷேத்திர வைபவத்தை இப்பொழுது நாம் காணலாம். இந்த திருக்கோவில் நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இங்கே பெருமான் உக்ரநரசிம்மராக கிரண்யனை வதம் செய்யும் கோலத்தில் எழுந்தருளியிருந்தார். அவருடைய திருநகங்கள் செம்மை வர்ணமாக கிரண்யனின் ரத்தம் பூசிய நிறத்தில் இருப்பதை இன்றும் காணலாம். கிரண்யகசிபுவை வதம் செய்த பின்னர் அனைவரும் பிரார்த்திக்க பெருமான் சாந்தமடைகின்றார். ஒருமுறை மகாலட்சுமி எம்பெருமானை நரசிம்மர் திருக்கோலத்தில் தரிசிக்க ஆசைப்பட பெருமானும் இந்த தலத்தில் உள்ள கமலாலயம் என்னும் தடாகத்தின் அருகில் அவளை திருமந்திரத்தை கூறி தவம் செய்யுமாறும் தான் வந்து அவளுக்கு காட்சி தருகிறேன் என்றும் கூறுகின்றார். அதன்படியே மகாலட்சுமி இங்குள்ள கமலாலயத்தின் அருகில் தவம் புரிந்து கொண்டிருக்கிறார். ராமராவண யுத்தத்தின் போது ஆஞ்சநேயரானவர் சஞ்சீவனி மலையை எடுத்துக் கொண்டு வந்துவிட்டு மறுபடியும் அதை திருப்பிக் கொண்டு போய் வைக்கையில் வழியில் கண்டகி நதியில் நீராடி அங்கிருந்து ஒரு சாலக்கிராம மூர்த்தியை எடுத்தவாறு வருகின்றார். இவ்விடம் வரும் பொழுது விடிந்து விட்டதால் அந்த சாலக்கிராம மூர்த்தியை இங்கு தவம் செய்து கொண்டிருந்த மகாலட்சுமியிடம் கொடுத்துவிட்டு சந்தியாவந்தனம் செய்வதற்காக ஹனுமான் செல்கின்றார். அந்த சாலக்கிராம மூர்த்தியானது கிடுகிடுவென ஒரு மலையாக உருவெடுக்கின்றது. ஆகவே அதனுடைய கணத்தை தாங்க இயலாத மகாலட்சுமி அதை கீழே வைத்து விடுகின்றார். ஆஞ்சநேயர் தன்னுடைய பூஜையை முடித்துக் கொண்டு திரும்பி வந்ததும் தன்னுடைய வாளால் இந்த மலையை பெயர்க்க முயற்சிக்க அவரால் இயலவில்லை. அப்பொழுது ஆகாயத்திலிருந்து நரசிம்மரின் குரல் கேட்கின்றது. மகாலட்சுமியின் ஆசையை நிறைவேற்றவும் தான் இங்கேயே சேவை சாதிக்க உத்தேசித்திருப்பதாக கூறி தான் இங்கேயே இருந்து விடுவதாக பெருமாள் அருள்கின்றார். அது மட்டுமல்லாது திரேதாயுகத்தில் ராமனுக்கு கைங்கரியம் செய்து கலியுகத்தில் இங்கே வந்து தனக்கு கைங்கரியம் செய்யுமாறு ஹனுமனுக்கு உத்தரவிடுகின்றார். பெருமாள் இங்கேயே நரசிம்மராக குடியேற மகாலட்சுமியானவள் அவரை பார்த்தவாறே நாமகிரி தாயாராக இங்கே அனைவருக்கும் தரிசனம் தருகின்றார். பகவானுடைய நாமத்தையே உச்சரித்துக் கொண்டிருந்ததால் நாமகிரி என்றும் நாமகிருதி என்றும் தாயார் கொண்டாடப்படுகின்றார். பெருமாள் அமர்ந்த திருக்கோலத்தில் பிரம்மகுமாரர்களான சனத்குமாரர் சனகர் இருவரும் அருகில் காட்சியளிக்க சூரியனும் சந்திரனும் சாமரம் வீச பக்கத்தில் அயனும் அரணும் வழிபட அழகான ஒரு தோளத்தில் நமக்கு காட்சியளிக்கின்றார். அயன் அரி ஆகிய மூவரும் ஒரே இடத்தில் காட்சியளிப்பதால் இந்த தலம்
திரிமூர்த்தி ஸ்தலம் என்று கொண்டாடப்படுகின்றது. அர்த்த மண்டபத்தின் சுவர்களில் வைகுந்த நாராயணனாக பகவான் சிவனோடும் பிரம்மனோடும் பூமி தேவியோடும் சூரிய சந்திரர்களோடையும் மார்க்கண்டேயருடனும் எழுந்தருளி இருக்கின்றார். அருகிலுள்ள இடத்தில் ஸ்ரீ உக்ர நரசிம்மர் இரணியனை பிளக்கும் கோலத்தில் காட்சியளிக்கின்றார். மற்றொரு புறத்தில் வாமனமூர்த்தியானவர் மகாபலியிடம் தானம் பெறும் கோலமும், சுக்கராச்சாரியாரானவர் கருடனால் தண்டிக்கப்படக்கூடியதும், ஜாம்பவான் தன்னுடைய கைகளால் மேளம் கொட்டுவதையும் காணலாம். மற்றொரு பக்கத்தில் வராகமூர்த்தியானவர் 4 வேதங்களையும் தன் தலையில் தாங்கியவாறு பூமி தேவியை தன் இரு கைகளால் அவளுடைய திருவடியை பற்றி தூக்கக்கூடிய ஒரு அபூர்வமான கோலத்தில் காட்சியளிக்கின்றார். மேலும் இங்கு ராமர் சன்னதி, உடையவர் சன்னதி, நம்மாழ்வார் சன்னதி, கிருஷ்ண பாமா ருக்மிணியோடு எழுந்தருளி இருக்கக்கூடிய சன்னதி, தேசிகர் சன்னதி முதலான சன்னதிகளும் உண்டு. இக்கோவிலுக்கு வெளியிலேயே ஸ்ரீ ஆஞ்சநேயர் சேவை சாதிக்கின்றார். அவருடைய கண்களானது நரசிம்மருடைய திருவடியை நோக்கி கொண்டிருக்கும். பெருமாளுக்காக தலைக்கு மேல் எந்த விதமான கோபுரமும் இன்றி ஆஞ்சநேயர் காட்சியளிக்கின்றார். அவருடைய திருக்கண்களானது நரசிம்மரின் திருவடியை நோக்கியதாக இருக்கும். கருடாழ்வாரின் மண்டபத்தின் வழியாக உள்ள துளை வழியாக ஆஞ்சநேயரானவர் தினசரி நரசிம்மரை தரிசித்துக் கொண்டிருக்கின்றார் என்று கூறுகின்றார்கள். இக்கோவிலானது ஒரு குடைவரை கோயிலாக இருக்கின்றது. மலைக்கு மேலே நாமக்கல் கோட்டையானது காட்சியளிக்கின்றது. இத்தலத்தில் நாமகிரி தாயார் பெருமானை நோக்கியவாறு கிழக்கு திசை நோக்கி அமர்ந்திருக்கின்றார். பெருமானை ஒரு கணம் கூட காணாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக பெருமாளை நோக்கிய வண்ணம் அவரது கருவறை அமைந்துள்ளது. ஆகவே பெருமாளை சேவிக்க செல்லும் பொழுது தாயாருடைய பார்வைக்கு மறைக்காமல் சுற்றி வந்து சேவிக்க சொல்லி கோவிலில் தெரிவிப்பார்கள். கோவிலுக்கு பின்புறம் ரங்கநாதருக்கென்று ஒரு தனி கோவில் உள்ளது. நாமகிரி தாயாரை வழிபட்டால் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் என்கின்றது தலவரலாறு. இக்கோவிலானது அதியமான் சக்கரவர்த்தியால் கட்டப்பட்டதாக இங்குள்ள ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள். ஆனாலும் தலவரலாறின்படி இக்கோவிலானது திரேதாயுகத்தை சேர்ந்ததாக இருக்கக்கூடும் என்று கூறுகின்றார்கள். இக்கோவிலில் பிற்காலத்தில் பாண்டிய மன்னர்களும் தொண்டை மண்டல மன்னர்களும் பலவிதமான மண்டபங்களையும் பற்பல கைங்கரியங்களையும் பெருமாளுக்கு செய்துள்ளனர். நாமகிரி தாயாரை வழிபட்டே கணிதமேதை ராமானுஜம் அவர்கள் பல சிக்கலான புதர்களுக்கு விடை கண்டுபிடித்தார் என்று இங்குள்ள கல்வெட்டுக்கள் குறிப்பிடுகின்றன. இத்தாயாரை தரிசிப்பதன் மூலமாக கல்வியில் பெரும் மேன்மை அடையலாம் என்று கூறுகின்றார். மேலும் இங்குள்ள நரசிம்மரை தரிசிப்பதன் மூலம் திருமணத்தடை நீங்கும் என்பது ஐதீகம். இத்தகைய சிறப்பு வாய்ந்த நாமகிரி தாயாரின் அலங்காரத்தில் இன்று நமது அனந்த பத்மநாபன் சேவை சாதித்து நம்மையும் தன்னுடைய திருக்கண்களால் கட்டாட்சிக்க வேண்டுமாய் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஸ்ரீ அனந்த பத்மநாபன் திருவடிகளே சரணம்.